ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வீடியோ வந்து முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்கிற வீடியோ ஒன்று. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 4 நாளைக்கு முன்னுக்கு நம்ம வீட்டில் கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. கேஸுக்கு நான் ஆர்டர் பண்ணால் அவங்க சொன்னாங்க 2 நாளில் தான் கேஸ் கிடைக்கும்னு சொல்லி. பழமே எங்களுக்கு கேஸ் வந்து வீட்டுக்கே கொண்டாந்து தருவாங்க. நாங்கள் அவங்களுக்கு பே பண்ணுவோம். அதற்கு கொண்டு வர வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு விருப்பப்படி எவ்வளோச்சும் கொடுத்துருலாம். அதனால் என்னிட்ட இருந்த ஒரு இண்டக்ஷன் குக்கரில் தான் நான் டீ ஊற்றினேன். அதுவும் கொஞ்சம் நின்று தான் வேலை செஞ்சிச்சு. அதனால் சமைக்கலாம் முடியல, கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம். இந்த டைமில் கேஸ்லாம் சரியான தட்டுப்பாடாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த முறையில் நாங்கள் சமையல்லாம் செஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு கேஸை மிச்சப்படுத்தலாம். அதோடு நான் வந்து புட்டு நான் வீட்டில் அடிக்கடி செய்கிறனால புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஈஸியான மெத்தடில். அதே ஒரே நேரத்தில் எல்லோரும் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அவிச்ச மாவில் எப்படி இலகுவாக புட்டு செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் பார்த்துக்கிறலாம். நல்லா கொதிக்க வச்ச தனியாக கொஞ்சம் லைட்டாக ஆற வச்ச பிறகு தேவையான அளவு அவித்த கோதுமை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இது நான் நல்லா வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் போயிட்டு பாருங்கள் ஈஸியாக செய்கிற மாதிரி. இன்னொரு மெத்தட் இருக்குது. பிளெண்டர்லேயே நாங்கள் அவிச்ச கோதுமை மாவு நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதில் புட்டு செய்ய கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட்லேருந்து செஞ்சு பாருங்கள், நல்லா வரும், கட்டி இல்லாமல். இப்போ நான் வந்து அவிச்ச கோதுமை போட்டிருக்கேன். உங்களுக்கு அவிச்ச கோதுமை எப்படி செய்கிறதுன்னு தெரியாட்டி அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிறங்க. இங்கே நான் பேக்கெட்டில் உள்ள அவிச்ச மாவத்தை எடுத்துருக்கிறேன். உப்பும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் ஆற விடணும். ஆற விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி பிளெண்டரில் நான் பல்ஸுன்னு சொல்கிற இது ஒன்று இருக்குது, அந்த பாருங்கள் எல்லோ கலரில், அந்த பட்டனில் அடிச்சுக்கொள்ளணும். இப்போ நான் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ட்ரேன் எடுத்து வச்சுக்கொள்கிறேன். பல்ஸில் இந்த பட்டன் இல்லாதவங்க சும்மா நார்மல் இதுலேயே 1ல் போட்டு லைட்டாக கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறலாம். தொடர்ந்து பிளெண்ட் பண்ணாமல் விட்டு 2 முறை பிடிங்க. அப்போ தண்ணி கூடி கட்டி மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா அவித்த கோதுமை மாவு சேர்த்து திரும்ப பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சரியான பதத்துக்கு வரும். மாவு கொஞ்சம் இன்னும் ட்ரையாக தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் திரும்ப சேர்த்துக்கொள்வோம். இந்த மாதிரி கிண்டி விடுற நேரம் எல்லா மாவுலையும் தண்ணி சேரும். ஏன்னு சொன்னால் அந்த தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும், அதனால தான். இப்போ பாருங்கள் நல்ல பூ மாதிரி வந்துட்டு. இப்போ உங்கள் கையால் பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பூ மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் பூ போடுறேன். இதுக்கு 2 திருவுண தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அந்த மாவு எடுத்த ஸ்பூனில் தேங்காய் போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லை, தொண்டை எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, காய்ச்சல் வந்தனால. இப்போ பாருங்கள் மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்மளோட புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தூக்கி மிக்ஸ் பண்ணுற நேரம் புட்டு மாவு நல்லா மிக்ஸ் ஆகும், எல்லாம் நல்லா கலந்து நல்லா பூ மாதிரி வரும். இந்த மெத்தடை நீங்கள் எப்பயுமே புட்டு செய்கிற நேரம் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி தூக்கி மிக்ஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ அடுத்து நாங்கள் புட்டு அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ அடுத்து நாங்கள் இட்லி பானையில் தான் அவிக்க போகிறோம். புட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து திருவுண தேங்காய் கொஞ்சம் சேர்க்குறேன்.
நீங்கள் புட்டு ஃபஸ்ட்டுக்கு போட்டுட்டு புட்டு மாவு ஃபஸ்ட்டுக்கு போட்டுட்டு அதுக்கு மேலே தேங்காய் பூ சேர்க்கலாம். நான் இங்கே அவசரப்பட்டு தேங்காவை சேர்த்துட்டேன். இப்போ 2 ட்ரேலையும் இதே மாதிரி போட்டுக்கிடுவோம். இப்படி செய்கிறனால ஒரே டைமில் எல்லாத்துக்கும் புட்டு அவிச்சு கொடுத்துடலாம். நேரமும் மிச்சம், உங்களோட கேஸும் மிச்சம். எல்லோரும் ஒரே நேரத்தில் சுட சுட புட்டு சாப்பிட்ருவாங்க. இப்போ உங்களுக்கு இதை சிக்கனமாக செஞ்சுக்கிறலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் தட்டில் 6 இட்லி குழி இருக்குது. அதாவது மற்றதுலேயும் 7 இருக்குது. அப்போ எல்லாம் கிட்டத்தட்ட 13 புட்டு செய்யலாம். நீங்கள் கேஸ் மிச்சம் பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி சமைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களோட கேஸ் வந்து மிச்ச நாளைக்கு பாவிக்கலாம். இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கோ தெரியாது. அதனால் நாங்கள் இந்த மாதிரி எப்பயுமே ரெடியாக இருந்துக்கிறது நல்லா. அதே நேரத்தில் இங்கே இட்லி பானையில் தண்ணி கொதிக்கிறதுல நீங்கள் பகல் சாப்பாடுக்கு முட்டை அவிச்சிக்கிறலாம், உருளைக்கிழங்கு அவிச்சிக்கிறலாம். இப்போ உங்களுக்கு இன்னுமே கேஸ் மிச்சமாகும். இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இட்லி தட்டில் இடியாப்பமும் செய்யலாம். நான் ஒரு கேரளா சேனலில் பார்த்தேன். அவங்க வந்து இட்லி பானையில் தான், இந்த இட்லி தட்டில் தான் இடியாப்பம் ஊற்றுறாங்க. அந்த குழியிலுக்கே இடியாப்பத்தை ஊற்றி இடியாப்பம் அவிக்கிறாங்க. அப்போ ஒரே நேரத்தில் எல்லாருமே சாப்பிட்றலாம் இடியாப்பம். இந்த மாதிரி செய்கிறனால கேஸ் மட்டும் இல்லை, உங்களோட வேலைகளையும் இலகுவாக குயிக்காக முடிச்சிடலாம். சமையல் வேலையும் குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ தண்ணி கொதிச்சுட்டு நாங்கள் இப்போ 2 தட்டையும் உள்ளுக்கு வச்சு அவிப்போம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ வெந்துடுச்சு, ஆவியை வந்துடுச்சு. நம்ம இதை வெளியே எடுப்போம். இப்போ இந்த டைமில் பிளேட்டெல்லாம் கழுவி ரெடியாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இந்த டைமில் எல்லாத்துக்கும் புட்டை போட்டு கறியெல்லாம் போட்டு கொடுத்துடலாம். நான் கறியை எலியாவே செஞ்சு வச்சுட்டேன் புட்டு அவிக்கிறதுக்கு முதல்ல. இதோடு சாப்பிட்றதுக்கு நான் பால் எடுத்துருக்கிறேன், தேங்காய் பால், அப்புறம் இறைச்சி கிழங்கு போட்ட ஒரு கறி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. மற்றது வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.